வணக்கம் தோழமைகளே. சனிக்கிழமை பொழுதாகிய இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து முத்து போன்ற 3 செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கு. அதில் முதலாவது செய்தி என்னென்று சொன்னால், இலங்கை திருநாட்டின் பிரதமராகிய கருணி அமரசூரிய அவர்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் 4 இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மிக முக்கியமான கூட்டங்களில் கலந்து கொள்வது அவருடைய பயணத்தின் நோக்கமாக இருந்தது. அதன்படி அவ இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்த உடனேயே முதலாவது நிகழ்வாக யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு பயணம் செய்தார். யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் சாதனை புரிஞ்ச மாணவர்கள் கொஞ்சம் பேரை சந்தித்து அவர்களோட கலந்துரையாடி அளவலாவி மாணவர்கள் கொடுத்த குடிபானத்தையும் குடித்து சந்தோஷமாக போயிருந்தார். அவரோட சேர்த்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கடல் தொழில்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்து இருந்தவர். இப்படியாக பிரதமர் யாழ்ப்பாண இந்து கல்லூரியை தெரிவு செய்து போனமை இன்றைக்கு சர்ச்சைக்குரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. சமூக வலைதளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் இது முக்கியமான பேசு பொருளாக இருக்கு. ஏன் இந்த விடயம் சர்ச்சையாக இருக்குன்னு சொன்னால், அநேக மாணாக்களுக்கு தெரியும், நாட்டினுடைய பிரதமர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தா, இந்த அரசியல்வாதிகளை பாடசாலைகளில் நிகழ்த்தப்படும் நிகழ்வுகளுக்கு அழைக்கிறத தவிர்க்க வேணும், அரசியல்வாதிகள் பாடசாலை நிகழ்வுகளுக்கு போகக்கூடாது என்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனா அப்படி அவ தன் வாயால சொல்லி சில வாரங்களுக்குள்ளேயே தண்ட வாக்குறுதியை தானே மீறிட்டார். தேசிய மக்கள் சக்தி கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றையும் செய்யலை என்ற குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த அம்மணி கொடுத்த வாக்குறுதியை எல்லாரும் நம்பிச்சினமே என்று சொன்னா, தேசிய மக்கள் சக்தியிலிருந்து இவா கொஞ்சம் வேறுபட்டிருக்கிறார். அதாவது கொடுத்த வாக்குறுதிகளை இவா காப்பாத்துவா என்ற ஒரு நல்ல எண்ணம் எல்லார் மத்தியிலையும் இருந்தது. ஆனா தேசிய மக்கள் சக்தியில நம்பிக்கைக்குரிய நட்சத்திரமாக இருக்கிற அந்த அம்மணியால கூட கொடுத்த வாக்குறுதியை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கூட காப்பாற்ற முடியல என்றது ஒரு விமர்சனத்துக்குரிய விடயமாக இன்றைக்கு மாறி இருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம் என்று நாங்கள் கடந்து போகலாம். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் கொடுத்த இந்த வாக்குறுதிகளையும் ஒருபோதும் நிறைவேற்றவும் வாய்ப்பில்லை. அதெல்லாம் வெறுமனே தேர்தல் கால வாக்குறுதிகள் மாத்திரமே, வழமை போல அரசியல்வாதிகள் கொடுக்கிற வாக்குறுதிகள் மாதிரி தான். ஆனா இன்றைக்கு பிரதமர் கருணி அமரசூரிய யாழ்ப்பாண இந்து கல்லூரியை தெரிவு செய்து போனதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்மையில யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த, அதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு முதலாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பெரிய அளவில் மக்கள் எங்க சந்திச்சாருன்னு சொன்னால் வல்வெட்டித்துறையில. வல்வெட்டித்துறை என்றால் எங்களுக்கு தெரியும் தானே, ஈழ விடுதலை போராட்டத்தின் மிக முக்கியமான இடம் அது. தமிழர்களின் இன விடுதலை போராட்டத்தின் அடையாள ஊர் அது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், தமிழ் விடுதலை புலிகளின் தலைவர் வே.நா. பிரபாகரன் அவர்களுடைய ஊர் வல்வெட்டித்துறை. எனவே அந்த ஊர்ல பெரிய அளவிலான ஒரு கூட்டத்தை நடத்தினார். தமிழீழ விடுதலை புலிகளுடைய கோட்டையை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்ற ஒரு செய்தி சொல்லப்படும். அதாவது ஒரு விதத்தில் விடுதலை புலிகளின் அடையாளமாக இருக்கிற வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்ட வல்வெட்டித்துறை என்கிற ஊரிலேயே தேசிய மக்கள் சக்தியினுடைய கூட்டத்தை பெரிய அளவு மக்கள் திரட்சியோடு நடத்தி காட்டினால் நாங்கள் விடுதலை புலிகளுடைய ஊரையே வென்றுவிட்டோம் என்ற செய்தி மறைமுகமாக உணர்த்தப்படும். அதாவது ஒரு காலத்தில் விடுதலை புலிகளோடு நின்று தென்னிலங்கைக்கு எதிராக போர் புரிந்த மக்கள் இன்றைக்கு தெற்கோடு ஐக்கியமாக்கி விட்டார்கள், அரசாங்கத்தோடு இணைந்து விட்டார்கள் என்ற செய்தியை சொல்றதுக்காக வல்வெட்டித்துறையில ஜனாதிபதி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொண்டும் இருந்தார். அம்மாமார், இளைஞர், யுவதிகள் எல்லாமே ஜனாதிபதியை கட்டி தழுவி புகைப்படம் எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து புலகாங்கிதம் அடைந்த சம்பவங்கள் கூட நடந்திருந்தது. எனவே ஜனாதிபதி, தேசிய மக்கள் சக்தியின் தூணாக இருக்கிற ஜனாதிபதி வல்வெட்டித்துறையை வந்துவிட்டோம் என்ற செய்தியை தனது முதலாவது பயணத்தின் ஊடாக உலகத்துக்கு நிரூபித்தார். இப்ப தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் 2வது பெரிய பதவியில் இருக்கிற பிரதமர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார். அவ வந்த உடனே முதலாவது அங்க போயிருக்கிறார், யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு போயிருக்கிறார். எங்களுக்கு தெரியும், ஈழ விடுதலை போராட்டத்துல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அடுத்த நிலையில இருக்கிறது யாழ்ப்பாண இந்து கல்லூரி. விடுதலை புலிகளின் மிக முக்கியமான உறுப்பினர்களின் பாடசாலை எதென்று கேட்டால் அது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தான். அதோடு இல்லாமல் ஈழ விடுதலை போராட்டத்துல யாழ்ப்பாண இந்து கல்லூரி அளித்த பங்களிப்பு என்பது மிக பெரியது. ஈழ விடுதலை போராட்டத்துக்கு பங்களிப்பு செய்ததில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அடுத்த நிலையில இருக்கிறது யாழ்ப்பாண இந்து கல்லூரி. எனவே யாழ்ப்பாண இந்து கல்லூரியிலேயே நாங்கள் கால் வச்சிட்டோம். அதாவது விடுதலை புலிகளுடைய கோட்டையாக அந்த நேரத்தில் இருந்த யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்குள்ளேயே நாங்கள் கால் வச்சிட்டோம் என்ற செய்தியை உலகத்துக்கு சொல்றதுக்காகவும் இன்றைக்கு பிரதமர் தன்னுடைய முதல் பயணமாக யாழ்ப்பாணத்துக்கு வந்து முதல் நிகழ்வாக யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு போயிருக்கலாம். இதுல இன்னொரு விஷயத்தை நாங்கள் அவதானிக்க வேணும்.
கோட்டபாய ராஜபக்ச இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட காலத்திலிருந்து புலம்பெயர் தமிழர்கள் இலங்கை திருநாட்டில் முதலீடுகளை செய்ய வேணும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி வருகிறார். அதே மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்கவும் வலியுறுத்தினார். அதற்கான முயற்சிகளையும் செய்தார். லைக்கா மாதிரியான பெரிய நிறுவனங்கள் முதலீடுகளையும் செய்து இப்ப அடி வாங்கி கொண்டு இருக்கு. அது வேற அரசியல். அதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்துல பெரிய அளவு புலம்பெயர் தமிழர்களுடைய தளம் எதென்று சொன்னால் யாழ் இந்து கல்லூரி தான். பண ரீதியிலும் சரி, வள ரீதியிலும் சரி, அறிவுசார் துறைகளிலும் சரி, எல்லாவற்றிலுமே இன்றைக்கு பலமான சக்தியாக இருப்பது யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் கல்வி கற்று வெளியேறிய பழைய மாணவர்களால் ஆன புலம்பெயர் சமூகம். இன்றைக்கு உலகின் பல்வேறு நாடுகளிலும் அறிவுசார் தலங்கள் எல்லாவற்றிலேயுமே யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் பழைய மாணவர்கள் இருக்கணும். அந்த புலம்பெயர் சமூகத்தின் மத்தியில் ஒரு நல்லெண்ணத்தை எடுக்கவும் அவர்களை நாட்டை நோக்கி கவர்ந்தெழுக்கவும் தான் இன்றைக்கு பிரதமர் யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கான தனது பயணத்தை செய்திருக்கிறார். இந்த ஊகிப்பில் இருக்கிற உண்மை பொய்கள் பற்றி நீங்கள் எதிர்வரும் காலங்களில் நடக்கிற சம்பவங்களை வச்சு அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்த செய்தி என்னன்னு சொன்னால், எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் அழகு அடையாளம் என்று அழைக்கப்படுற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த 3 ஸ்டார் ஹோட்டல்ல செய்த சாகச நிகழ்வு தான் எல்லா இடத்திலும் பேசு பொருளாக இருந்தது. நீங்களும் வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க. தன்னுடைய ஒற்றை கையில அந்த குண்டான பையனை தூக்கி அடிச்ச காட்சியை நீங்கள் வீடியோக்கள்ல பார்த்திருப்பீங்க. அந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மீது சட்ட ரீதியாக கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரோ போலீஸ் மாதிபரோ யாரோ சொல்லி இருந்தவ. ஆனா சம்பவம் மற்ற மாதிரி நடந்து போச்சு. 2 தரப்பையுமே போலீஸ் நிலையத்துக்கு கூப்பிட்டு சமரசம் செய்து வச்சுட்டோம். உண்மையிலே இந்த பிரச்சனை வெளியில வந்த பிறகு சமூக வலைதளங்கள்ல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் ஆதரவாளர்கள் சொன்ன விஷயம் என்னென்றால், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய சட்ட உதவியாளராக எப்பவுமே பக்கத்திலே இருக்கிற, எந்த நேரமும் அவருக்கு சட்ட ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிற கௌசல்யாவினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியான போதுதான் அவர் இந்த தாக்குதலை மேற்கொண்டார். பெண்கள் நாட்டில் சுதந்திரமாக உலாவவே வாய்ப்பில்லாமல் இருக்கு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய இருக்கிற பெண்ணுக்கு இதான் நிலைமை என்றால் சாதாரண பெண்களுடைய நிலைமை என்ன என்று பல்வேறு விதமான சந்தேகங்களையும் கேள்விகளையும் கிளறிக் கொண்டிருந்தவர். அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு ஊடகங்களுக்கு வழங்கின செய்தி குறிப்புகளையும் தன்னோட இருந்த சட்ட உதவியாளருடைய பாதுகாப்பு கேள்விக்குறியான போதுதான் தான் இந்த தாக்குதலை நடத்தினன் என்று சொல்லியிருந்தார். அதாவது வெளிநாட்டு பிரஜைகள் கௌசல்யா அவர்கள் மீது கை வைக்க போனதாம், அவருடைய தொலைபேசியை பறிக்க போனது என்று பல்வேறு குற்றங்களை சொல்லியிருந்தார். அந்த பார்வையில அது நியாயமானது என்று சொல்லித்தான் எல்லாரும் அவருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தவர். நாடாளுமன்ற உறுப்பினர் பொய் சொல்றார் என்ற மாதிரி இதுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வச்சார்கள் மீதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய ஆதரவாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்துச்சிடும். உன்னுடைய அக்கா தங்கச்சியை எப்படி எங்கேயாவது கூட்டிக் கொண்டு யாராவது இப்படி செய்தா விட்டுட்டு வருவியா, அடிக்காம விடுவியா என்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருந்தவை. அது மிக முக்கியமான கேள்வி, அறிவுடைய ஒரு கேள்வி. எனவே அந்த கேள்விகளுக்கு யாராலையுமே சரியா பதில் சொல்ல முடியலை. என்னோட சொந்த அக்கா தங்கச்சி எல்லாரும் இந்த 10-11 மணிக்கு வெளியில 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போறது வளமைதானே. அப்ப என்ன பதில் சொல்றேன்னு தெரியாதுன்றபடியா யாராலையுமே அதுக்கு சரியா பதில் சொல்ல முடியலை. சரி, அப்படி இருக்கேக்க உண்மையிலேயே இவன் பக்கம் நியாயம் இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வரும் என்று சொன்னால் தாக்குதல் செய்தவர்கள் கட்டாயம் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேணும். இனிமேல் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் யாழ்ப்பாணத்திலோ இலங்கையில நடக்கக்கூடாத அளவுக்கு தண்டனை அந்த குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட வேணும் என்ற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலையும் இருந்தது. ஆனா இந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே புஷ்வானமாக்கிட்டது அவர்களுடைய சமரச முயற்சி. அடிவாங்கின அவர், காயப்பட்ட அவர், சத்திர சிகிச்சையை எதிர்கொண்ட அவர் சமரசத்துக்கு போயிட்டாரே என்ற ஒரு சந்தேகமும் எல்லார் மத்தியிலையும் இருக்கு. இந்த செய்தியை கொஞ்சம் ஆழமாக அவதானிச்ச நான் நினைக்கிறேன். இந்த அடிபாட்டு சம்பவம் எப்போ நடந்தது என்று சொன்னால் தையிட்டி போராட்டத்துக்கு முதல் நாள் இரவு நடந்தது. தையிட்டி போராட்டத்தை சமூக வலைதளங்களை பயன்படுத்தித்தான் மக்களை கூட்ட வேண்டிய தேவையும் எல்லாருக்கும் இருந்தது. எனவே அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகி கொண்டிருக்கிற சம நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வீடியோ பெரிய அளவில் பூஸ்ட் பண்ணப்பட்டது. அந்த செய்தி தான் சமூக வலைதளங்களின் டைம்லைன் என்று சொல்லப்படுற நேர வரிசையில முழுவதுமாக காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. எனவே இப்படி நாடாளுமன்ற உறுப்பினருடைய தாக்குதல் செய்தி மேல வர வர தையிட்டி போராட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டது. இதையும் தாண்டித்தான் அந்த மக்கள் அங்க போராட்டத்தை நடத்தி முடிச்சார்கள் என்றது வேற கதை. ஆனால் இந்த தாக்குதல் சம்பவம் நடக்காட்டி முழு பேருடைய கவனமும் சமூக வலைதளங்களின் முழு பார்வையும் தையிட்டி போராட்டம் பற்றியதாகத்தான் இருந்திருக்கும். அந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கை ஓரளவுக்கு வெளியில போய் சேர்ந்திருக்கும். இப்ப போனதோட இன்னும் கொஞ்சம் கூட போயிருக்கும்.
அந்த போராட்டம் குறித்த சமூக வலைதளங்களின் பார்வையும் ஊடகங்களின் பார்வையும் வேறு திசைக்கு கொண்டு போற மாதிரி தான் அந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருந்தது. எனவேதான் இந்த தாக்குதல் சம்பவம் கூட தெளிவாக திட்டமிடப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளே என்று விமர்சனங்கள் அங்கங்க முன்வைக்கப்படுது. ஆனா யாருமே அதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல பயப்படணும். பயம்தான். நேற்று கூட கடல் தொழில்துறை அமைச்சர் தான் பயந்து போன மாதிரி ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தார். ஊடகவியலாளர்கள் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பில் அதிகமான கேள்விகளை கேட்காதீங்க, ஏனென்றா அவருக்கு கராட்டை எல்லாம் தெரியும் என்ற மாதிரி சொல்லி ஒரு சிரிப்பையும் சிரிச்சிருந்தார். அந்த சிரிப்பில கடந்த வாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடல் தொழில்துறை அமைச்சர் குறித்தும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்தும் வச்ச விமர்சனத்துக்கு முழுவதுமான பதிலும் இருந்தது. அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். எனவே இப்படியாக எழுச்சி பெற்ற தையிட்டி போராட்டத்தை மக்கள் மத்தியில் இருந்து மறைக்கிறதுக்காகத்தான் இந்த தாக்குதல் நாடகம் நடத்தப்பட்டதோ என்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. அந்த சந்தேகம் ஓரளவுக்கு இந்த சமரச முயற்சிகளுக்கு பிறகு உங்களுக்கு தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பெண்கள் மீது இப்படியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் சமரசத்துக்கு வாய்ப்பை கொடுக்க கூடாது. உண்மையிலே குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு, எல்லாருமே கூப்பிட்டு விசாரிச்சா உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். மிக இலவாக தண்டனை கொடுத்திருக்கலாம். பெண்கள் இரவில் ஒரு விடுதிக்கு போறது, ஒரு உணவகத்துக்கு போறது மிகுந்த அச்சுறுத்தலுக்குள்ளான ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதுவும் யாழ்ப்பாணத்துல இரவு நேரத்துல முழுக்க முழுக்க தமிழர்கள் மட்டுமே வாழ்ற பகுதியில இந்த விடயம் நிச்சயமாக தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்க வேணும். ஏனென்றால் இந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறது ஒரு மக்கள் பிரதிநிதி. கிட்டத்தட்ட 27,000 மக்கள் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கணும். அந்த ஆதரவாளர்கள்ல பெருவாரியாக பெண்களும் இருப்பினும் அந்த பெண்களுடைய பாதுகாப்பையே இந்த சம்பவம் கேள்விக்குறியாக்கி இருக்கு. எனவே எந்த விதமான சமரச முயற்சியும் இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருந்திருக்கு. ஆனா இந்த பொறுப்பு அவர் தட்டி கழிச்ச மாதிரி தான் இந்த சமரச முயற்சிக்கும் போயிருக்கிறார். அவர் சமரச முயற்சிக்கு போயிருக்காமல் இந்த விடயத்துல சட்ட ரீதியான முடிவு வேணும் என்ற விஷயத்துல விடாப்பிடியாக இருந்திருந்தால் இந்த தாக்குதல் சம்பவம் உண்மையிலேயே நடந்திருக்கு, இதுல எந்த நிகழ்ச்சி நிரலும் இல்லை என்ற முடிவுக்கு நாங்க வந்திருக்கலாம். சமரசமா போனதுதான் கொஞ்சம் சந்தேகப்பட வச்சிருக்கு. அடுத்த 3வது செய்தி இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல தனங்கிழப்பு பகுதியில தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கு. அவர் காயமடைஞ்ச நிலையில யாழ் போதனா வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த விபத்து சம்பந்தப்பட்ட காணொலியை நீங்களும் பார்க்கலாம். பார்த்தால் அந்த விபத்துல அவர் அருந்தப்பில உயிர் தப்பி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேணும். அவர் பயணிச்ச வாகனம் வயலுக்குள்ள தூக்கி எறியப்பட்டிருக்கு. பொதுவாகவே உலகத்துல சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களுக்கு ஆதரவாக யாராவது மிக தீவிரமாக குரல் கொடுப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய உயிர் பறிக்கப்படும். ஒன்றில் விபத்தாக இருக்கும், அல்லது தற்கொலையாக இருக்கும், அல்லது ஏதாவது இயற்கையான முறையில் அவர் செத்து போவார். அது இயற்கையாக நடக்கிறது, திட்டமிட்டு நடக்கிறதுன்னு நான் சொல்ல வரையில. இயற்கையோட நாங்கள் சும்மா சீண்டக்கூடாது என்ற விஷயத்தை நான் சொல்ல வரேன். யாராவது மண் கடத்தினாலோ மணல் கடத்தினாலோ மரம் கடத்தினாலோ இயற்கையை அழிக்கிற மாதிரி சம்பவங்கள்ல யார் ஈடுபட்டாலும் யாருமே குரல் கொடுக்க கூடாது. அப்படி நீங்க இயற்கைக்காக குரல் கொடுக்க வலிக்கிட்டீங்க என்று சொன்னால் அந்த இயற்கையே உங்களை தண்டிக்கும். எனவேதான் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளிலையும் இயற்கை வள சுரண்டல்கள் நடக்கிற போதும் யாருமே அதை கண்டுகொள்ற இல்லை. ஏனென்றால் அவரவருக்கு தங்களுடைய உயிர் முக்கியம். எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும் மிக விரைவில் சுகம் பெற்று வீடு திரும்ப வேணும். எதிர்காலத்திலேயாவது அவர் இந்த இயற்கையை காப்பாற்றுற வேலை திட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்பதை தயவாக இந்த வீடியோவில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.